சங்கம் வைக்கிறதுனால என்ன நன்மைன்றீங்க தொழிலாளர்களுக்கு? அதுதான் அவனுடைய ஜீவனே. ம். ஒத்தையா போய் ஒரு தொழிலாளி ம். ஏன்னா ஒரு தொழிலாளியுடைய சிங்கிளா ஒரு தொழிலாளியுடைய பலம் மூலதனத்தினுடைய மூர்க்கத்தனமான பலத்தை நீங்க ஒப்பிடவே முடியாது. ம். அது ஒரு வேம்பயர். அதுக்கு ஒரு பெரிய பூதம். அது இவனுக்கு அப்படியே கசக்கி தின்றும் முழுங்கிரும். ம். இவன் ஒத்தையில நின்றான்டா. அவே எல்லா தொழிலாளியும் பதறி போய் தான் நிற்பான் ஒத்தையில. அவனுக்கு எப்போ மூச்சு வரும்டா 10 பேர் சேர்ந்து நிற்கும் போது தான். ம். 10 பேர் ஒரு சட்டபூர்வமான ஒரு கலெக்டிவான ஒரு கூட்டான ஒரு அமைப்பா ஒரு கலெக்டிவ் பாடியா மாறினா தான் ம். அதுதான் ட்ரேட் யூனியன். ம். அந்த ட்ரேட் யூனியன் அமைப்பும் அதனுடைய செயல்பாட்டும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அவன் தொழிலாளி எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு அரணற்ற, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அரணற்ற ஒரு நிராயுதபாணியாகத்தான் பணித்தளத்தில் அவன் பயணிக்கணும். இப்போ தொழிற்சங்கம் அற்ற ஒரு பணித்தளம், ட்ரேட் யூனியன் ஃப்ரீ ஜோன், ம். இந்த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் என்ன எல்லா பணித்தளங்களையும் தொழிற்சங்கமே இல்லாத பணித்தளங்களாக மாற்றுவதற்கு எல்லா ஏற்பாடையும் அங்கே செஞ்சு வச்சிருக்காங்க. ம். ஒரு சங்கம் அந்த காலத்தில் 7 பேர் தான் அமைச்சுக்கலாங்க, போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ம். அதுக்கு பைலாவை நீங்கள் போட்டுக்கலாம், அதுக்கு நிர்வாகிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ம். ரொம்ப எளிமையான ஃபார்ம், வெள்ளக்காரங்காலத்தில் போடப்பட்டது. இந்த லேபர் கோட் வந்ததுனால என்ன சிக்கல்? எல்லாத்தையும் சிக்கல் இருக்கு. என்ன மாதிரி? ஆமா, நீங்க எல்லாத்துலயுமே சிக்கல் இருக்கு. ம். நீங்க நான் எவ்வளவு சந்தா வாங்கலும் நான் முடிவெடுத்துக்கலாம். ம். இப்ப எவ்வளவு சந்தான்னு அவன் சொல்லுவான். நான் பேரவை கூட்டம் நடத்தி நான் ஏ சவுந்தரராஜனை தலைவராக வச்சுக்கலாமா வைக்கக்கூடாதான் நான் முடிவெடுப்பேன் தொழிலாளி. ம். இப்போ அவனுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் போடுதான், வெளியிலேருந்து எவ்வளோ பேரை போடணும். ஓ, நீங்க சங்கம் வைக்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். சட்டத்தில் எழுதிட்டான்னு சொல்றேன். நீ முடிவு வைக்கிறதுல இன்னமே முடிவெடுக்க வேண்டாம், எழுதி வச்சுட்டான். யாரு அவன் சட்டத்தில் சரத்து போட்டான்னா நீ இன்னுமே புதுசா அவங்க யாரும் சொல்ல வேண்டாம். சட்டத்தை அமுல்படுத்திட்டாங்க, நீங்களும் காலங்காலமா போராடிட்டு இருக்கீங்க. இப்ப அமுல்படுத்திட்டாங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் எப்பொழுதுமே ஆமா, நீங்க கிரேக்க சாம்ராஜ்யத்தின் நீ அடிமைதான். என்ன மௌரிய சாம்ராஜ்யத்தில் நீ அடிமைதான். நீ எப்பொழுதுமே மன்னரை பத்தி பேசவே முடியாது. இதெல்லாம் எல்லா ஆளு வர்க்கம் காலகாலமா சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா மனித வர்க்கம் அது எல்லாத்தையும் மீறி என்ன உடைச்சு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு. பிரிட்டிஷ்காரன் காலத்துல சங்கம் அமைச்சா அது குற்றம். அது சங்கம் அமைக்கிறது வெள்ளக்காரன் காலத்துல ஐபிசியில் மெக்காலையுடைய அவன் தான் எழுதணுமே. அது இந்தியன் பினல் கோடு இருக்குதா? இந்தியன் பினல் கோட்ல இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் தான் பினல் கோடு உருவாக்குறான். பினல் கோட்ல ஒரு சரத்து அந்த காலத்துல சங்கம் அமைச்சா அது கிரிமினல் அஃபென்ஸ். அது குற்ற செயல். அதை டீகிரிமினலைஸ் ஆக்கினதான் ட்ரேட் யூனியன் சட்டம். ட்ரேட் யூனியன் ஆக்ட் உங்களை என்ன சொல்லிச்சுன்னா, நீ சங்கம் அமைக்கிறது அது கிரிமினல் குற்றம் அல்ல, அது சிவில் குற்றமும் அல்ல, அது உனக்கு 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 தொழிலாளிகளுக்கு அது உரிமை இருக்கு அப்படின்னு நிலைநாட்டுச்சு. இது எப்படி நடந்துச்சு? It was criminalized. How it is decriminalized? Whether Macaulay has given any, மெக்காலேயும் பிரிட்டிஷ்காரங்களும் இந்திய உழைப்பாளிகளும் அல்லது உலக முதலாளிகளும் நீங்க எல்லாம் நல்லவங்களா இருங்க உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தான். ஒரு நாள் அதுக்காக செத்தான், போராடினான் நேர. ஆகவே அதை யாருமே அதனால தான் அவங்க எப்படி இந்தியாவுக்கு விடுதலை அடைச்சது.